ஆரியமலை மணக்கணும் கல்யாணம் பண்ணும் ஆரியமலை எடு கொஞ்ச நேரம்
அவளோ பாப்பா ராஜாரி நம்மளா சத்தியன் சத்திய போய் பாப்பா விட்டு போனா நம்ம கெடுக்கக்கூடாது. சத்தியம் பாப்பாட்ட போன கட்டக்கூடாது. ஆமாடா. அட போடா. என்னடா? அதான் நமக்கு சௌரியம். அதான் நமக்கு ஈஸி. அண்ணா ஏன் தெரியுமா? ஏ தம்பி ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மகிட்ட சண்டைக்கு வர மாட்டான், கத்தி எடுக்க மாட்டான், கறி எடுக்க மாட்டான். நம்மளே ஒரு அடி அடிச்சாலும் புலி ரத்தத்தை கண்டா பாப்பான் காத வழி ஓடுவான். அந்த பொண்ணுதான் நம்ம சேவரியம். ஆரியமானோ கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா நான் ஆமா பெருப்பிழத்த பையன் வீடு வந்து சேராத பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால நம்ம இருவரைக்கு தாய் பகவான் இடத்துல ஒரு ஏதோ அம்மா செய்வாங்க. ஏடா அம்மா ஒத்துக்குமா? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கா தாய் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணை சொல்லணும்னா அம்மா ஒத்துப்பாங்க. ஒத்துக்காதடா, எல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கண்ணா. ஒத்துக்குமா? அப்ப என்ன பண்ணு எனக்கு தெரியாது. ஆரியாவால கல்யாணம் பண்றதுக்கு நீ தான் வழி சொல்லணும். பேசாம சொல்லு ஆக்கி வரை நான் பார்த்து பாத்துக்கியா? புறப்படு போ. என்ன பண்ண தெரியாது, நீ போய் முன்ன அம்மாட்ட சம்பளம் அரிமலை வருமானமா அம்மா அடிக்கும். அரிமலை வருமானா வேணும். அப்ப போய் முன்ன அம்மா பாரு. நானே போனோம். நான் போவேன். நீ தான் காரியத்தை பார்க்கணும். அள்ளி போட்டு நான் பேசிக்கிறேன். விழுந்து நம்ம சத்தியமாக சந்தோஷம். தம்பி சின்ன வந்திருக்காமா?
மாதம் அடிச்சு மாதத்தையே ஓடி வந்தம்மா உன் பிள்ளை அடிக்க முடியாது மலையாளச்சுன்னா அம்மா தாயே இந்த நாடு புகழ் பாட வேண்டும் தாயே மக்களை பார்த்த போட்டு தயாராகி நீங்க ஐயா தயாராகி அவன் படையாடி விளையாடி என்றது அவன் என வளர்ந்தாய் படையாடி விளையாடி அவன் என வளர்ந்தாய் குட்டப்படி போச்சு குட்டப்படாச்சு உன்னை குட்டப்படி போச்சு ஒரு கை வாட்டுப்பா அம்மா வந்து நீ கேளா இவரு என்ன சொல்றாரு குறுமுத்துல கட்டிக்குதான் ஷாட் வந்தேன் லைட்டா தலையை வலி நானும் தம்பி சின்ன வேட்டைக்கு போனோமா அங்க வேட்டை ஆடணுமா வேட்டை ஆடணும் சின்ன ஒரு வேட்டைக்கு போனீங்க அப்புறம் நானும் தம்பி சின்ன வேட்டைக்கு போனோமா சரி வேட்டை ஆடணுமா அங்க அம்மா நானும் தம்பி நானும் வேட்டைக்கு போனோமா அங்க வேட்டை ஆடணுமா ஆடணுமா அங்க அம்மா ஒண்ணு சும்மா என்ன செய்ய ஒண்ணு இல்லம்மா நானும் தம்பி சின்ன வேட்டைக்கு போனோமா வேட்டைக்கு போனீங்க வேட்டை ஆடணுமா வேட்டை ஆடிட்டு தம்பி வேட்டை ஆடிட்டு பீ பேண்ட் சூத்துக்காக தண்ணி இல்லாம நின்னீங்களா காப்பா உனக்கு 150 ரூபா கொடுத்து மாலை கட்டினா இப்படி விட்டு போடுறான்
சொல்றா இப்ப என்னமா சொல்றா புடிச்சு போறா அங்க ரவந்தா கதை என்ன எங்க போறீங்க இந்த மாலை இல்ல நானும் இதெல்லாம் சொல்ல கூடாது சொல்லி சொல்லடா ஆடுகின்ற போது அங்க மான் வந்து ஓடியது தம்பி சின்ன அந்த மானுக்கு வளவிரிக்க வேண்டும் அந்த மானை பிடிக்க வேண்டும் அப்படி என்று இருவருமாக சேர்ந்து அந்த மானுக்கு வள விரிச்சோம் அந்த மானாகப்பட்டு அவிட்டுக் கொண்டது நானமுக்க தம்பி சின்னாமுக்க அமைக்கு பார்த்தா மானாகப்பட்டு தப்பித்து ஓடிவிட்டது அறுபட்டு ஓட உடனே அந்த மானை பிடிக்க வேண்டும் அப்படி என்று தம்பி சின்னான் ஓட எல்லாம் ஓடலாம் ஏதோ பள்ளத்தை எனக்கு தகவல் ஏற்பட்டுவிட்டது தம்பி சின்ன இனிமேல் என்னால ஓட முடியாது எனக்கு ஜலம் வேணும்னு கேட்டான் அதுக்கு மேல அவனுக்கு அதுக்கு மேல அவனுக்கு ஜலம் வேணும்னு கேட்டானா தம்பி கிட்ட ஜலம் வேணும் பார்த்தோடனே என் மத்திர சக்தினாலே மைய போட்டு பார்த்தோமா மை போட்டு பார்த்தோம் மைய போட்டு பார்த்தோடனே வடக்கு இருந்து நீர்வாட ஓடி வந்தது உடனே கலந்து கண்டு நீர்வாட வருகிறது அண்ணா அதோ பாரு நீர் அப்படின்னு சொல்லி நீர்வாடை காட்டு அண்ணனுக்கு அதுக்கு மேல அம்மா ஆமா அம்மா அப்படி தம்பி சின்னானத்திலே உடனே வடக்கே வெகு தூரத்தில் இருந்து ஒரு நீரோட வருகிறது அப்படி தம்பி என்று சொல்ல அந்த நீர் அந்தரம் என்று அந்த கரைக்கு சென்ற போது அது வெறும் மஞ்சளா வந்ததுமா அந்த ஜலம் நீரோட மஞ்சளா ஜலம் வந்தது என்னடா தம்பி சின்னான் எங்க இருந்து வருகிறது என்னடா மஞ்சளாக வருகிறது அப்படின்னு அவனுக்கு கேட்டோமா அதுக்கு மேல அவனுக்கு என்னடா என்னப்பா அப்படியே சரியில்லை எத்தனை நாட்டில் ஜலவாடி வருது அப்படின்னு கேட்டு வடக்க வெகு தூரம் புத்திரப்பட்டினம் ஆரிய பெண்கள் குளிக்க முடியாது ஜலவாடி வருது அண்ணா அப்படின்னு உரைச்சு அதுக்கு மேல அண்ணனை கேளு 10 பக்கம் வசனம் பேசுறான் அவனுக்கு தம்பி டீ ஏதாவது சாப்பிடுறியா டீ சூடு பண்ணாம ஆரிப்பு பெண்கள் குளிக்க முடியாத நீரோடை மஞ்சளாக வருகிறது ஒரு தம்பி சொன்னான் என்னடா ஒரு பிராண பெண்கள் இந்த ஆரிய பெண்கள் குளிக்க முடியாத நீரோடைய இவ்வளவு மஞ்சளா அழகாக வருகிறது அந்த குளிக்க முடியாத பெண்கள் எவ்வளவு அழகாக இருப்பாள் அவளை நான் பார்க்கணும்னு தம்பிட்டு சொன்னான் அப்புறம் அவன் தண்ணி குடிக்க போன கட்டுப்பட்டு சரி மத்திர சக்தினாலே ஒரு சால்காட்டை உருவாக்கி அவனை ஜலத்திலே விடுத்தேன் அதுக்கு மேல அண்ணனை கேளு 10 பக்கம் பேசாமா அப்படி சந்தேகப்பட்ட சின்னான் என் ஆண் பெண் கண்டியத்தை மாற்றி அந்த ஜலத்திலே விடவும் ஆரிய பெண்களை பார்க்க வேண்டி நான் நீந்தி போகின்ற போது எதிரே பெண்மச்சங்கள் 1000 மேய்ந்து வந்தது நான் உராசி போகின்ற போது அதுல சூழ் பட்டு போச்சுமா அப்புறம் என்ன சூழ் பண்ண பண்ணோம் சரி அப்புறம் சூழ் பட்டுனா சென்னைக்குதாமா மீண்டும் அதை அடுத்து ஆரிய பெண் குளிக்க முடியாத சென்று நான் சுற்றி அழகு பார்க்கலாம் சுற்றிட்டு வந்தோமா சரி அந்த ரோமா பட்டு செதில மாட்டி ஒரே ஒரு ரோமா ஆமா நான் சிம்பி பார்த்தேன் முடியவில்லை நம் ஜலத்திலே உயிர் போய்விடுவேன் என்று தம்பி சின்ன அவையாண்ணா அப்படி என்று நான் ஒரு சங்கரனா உருவெடுத்தேன் ஒட்டமிட்டு அந்த பொருளாதார சேர்த்து கொண்ட கரையை சேர்த்தேன் சேர்த்து விட்டு அந்த ரோமம் அறாம படிக்கு என் மூக்காலே கொத்தி விட்டோம்மா
அறாம ரோமத்தை ஊத்தி அறாமல் எடுத்து அண்ணா மணியை பிடிச்சா நான் அடிய பிடிச்சா ரோமத்தா இதுக்கு மேல அடனா கேளு உனக்கு என்ன இருக்கம்மா புஷ்கொண்டி முடி கொஞ்சம் ஏமா அந்த பொண்ணுக்கு 60 முழமா இம்மா நேரம் கேட்டுருக்காண்டியா என்ன வேட்டையான்னு ஐயோ ஏ தம்பி முடி எவ்வளவு போகுது முழலாம் மண்டை மாசிரி அம்மா அத்தனை இருந்தா அப்ப வளைச்சு கொண்டு போனா ஏமாத்திரம் இருக்கும் ஏன்டா புத்தி மாத்த முடியாது ரோமாவே இவ்வளவு 60 முழம் நீளமாக இருக்கிறது அந்த பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு உயரமாக இருப்பாள் எவ்வளவு அழகாக இருப்பாள் அவளை நான் பார்த்தே அவனு தம்பி சின்ன அண்ணன் அப்படின்னு வயிறு வந்து போச்சு உனக்கு நான் பார்த்தே ஆகணும் சரி அப்புறம் அவனுக்கு அதுக்கு மேல அப்புறம் என்ன பண்ண பார்த்தே அவனை தம்பி சித்தார்த்து சொன்னவன என் மந்திர சக்தி நாளே அண்ணன் ஒரு பஞ்சவனை கிளியாக்கினேன் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது பஞ்சவனை கிளியாக்கி பஞ்சவனை கிளிக்கு வேண்டுவன போலவும் அந்த ஆரிப்பட்டனை சார்ந்து கிளியா கிளியா என்று விளக்கு உரை சார்ந்தேன் ஓடி வந்தார்கள் தொழில் பெண்கள் இந்த கிளி என்ன விலை என்று கேட்டார் இந்த கிளி 1000 பொற்காசு என்று உரைத்தேன் ஆமாம்மா பண்புட்டிலே பண்ணி அப்படிதான் பண்ணுவான் 1000 பொற்காசு கேட்டேன் கிளியை வாங்கி கொண்டு அந்த ராணியிடத்தில் ஒப்படைக்கவும் அந்த ராணி இடத்திலே பகல் புள்ள கிளியாகவும் இரவிலே காத்த முத்தாகவும் பார்த்தால் அந்த ராணி பெண் இந்த கிளியாகப்பட்டு குறும்பு செய்கிறது விட்டு வைக்க கூடாது அப்படின்னு என்ன பிடிச்சேம்மா அருவமல்ல சொல்றது போனாமா சின்ன அப்படி என் மத்திர சக்தி நாள் ஒரு கருப்போரையா உருவெடுத்தேன் ஆனா இத்தனை உருவத்திலேயே உள்ள போட்டு வழி இல்லம்மா 7 சுத்து இருப்பு கோட்டை அந்த பெண்கள் குளிக்கிற ஜலமாகப்பட்டது அந்த சால்வத்து வழியா வருது சால வழியா தண்ணி கசல் தண்ணி வருது அது உள்ளால வழிக்கம்மா போய் பாக்குறேன் அண்ணா பியான்னு கட்டணும் கட்டிட்டு போனான் போய் பார்த்தோம் அங்க குதிரை அவன் கிட்ட தப்பானு இப்படி பார்த்தேன் நான் பார்த்து கவனமா சந்தேகம் கவன் தான் இடல கேளு உடனே மீண்டும் நான் காத்த முத்தமானி அம்மா மாலமா மாலமா மாலயம்மா
அடுத்து கழுவியா காசிக்கா கழுவியா நான் தான் கொடுத்தேன் சொத்து வேலை வித்து வந்து உனக்கு காசு அடியாமல்